I welcome Dr. Usha Ishwaran. Please come to the stage. Okay, இங்க பாத்தீங்கன்னா பிரின்சிபலா இருக்காங்க. எந்த இன்ஸ்டிடியூஷன்ல பிரின்சிபலா இருக்காங்க பாத்தீங்கன்னா SMK Swarm Institute of Technology. இந்த இடத்துல பிரின்சிபலா இருக்காங்க. இவங்க வந்து பிரின்சிபல் மட்டும் இல்லைங்க, ரொம்ப மல்டி டேலண்டட் பெர்ஃபார்மர். அப்படிதானே மேம்? எஸ். அவங்க வந்து ரொம்ப சூப்பரா சிங்கர் டான்சர் மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி மல்டி டேலண்டட் பெர்ஃபார்மர். அவங்க வந்து பிங்க் அம்பாசிடர். அது மட்டும் இல்லைங்க, பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீச். அவங்க தான் இன்னைக்கு வந்து நமக்காக மோட்டிவேஷன் ஸ்பீச்காக வந்திருக்காங்க. இவங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா நிறைய டிவியில போகுது. கலைஞர் டிவி, மக்கள் டிவி, தந்தி டிவி, விஜய் டிவியில கூட. இந்த மாதிரி நிறைய உங்களுக்குள்ள நிறைய பர்சனாலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க இங்கே பிறந்து வளர்ந்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தூர்ல தாங்க. அதுக்காகவே நம்ம ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாம். இவங்க படிச்சதும் அம்பத்தூர்ல தான். SRMH ஹை ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. நம்ம அம்பத்தூர்ல பிறந்த காட்டி இவங்களுக்காக நம்ம ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுத்து நம்ம மோட்டிவேஷன் ஸ்பீச், நம்ம இந்த பிளான் ப்ரொமோட்டர் அசோசியேஷனுக்காக நம்ம மோட்டிவேஷன் ஸ்பீச்சா நம்ம கூப்பிட்டுருக்கோம். கெஸ்ட் லெக்சர் இவங்க தான். Give a round of applause. Thank you, ma'am. நான் பிறந்த ஊருக்கு முதல்ல ஒரு வணக்கம். ஒரு தாய் வீட்டுக்கு வந்த மாதிரியான ஒரு ஃபீல். 1968ஆம் ஆண்டு அம்பத்தூர்ல பிறந்தது. 20 வருஷம் அம்பத்தூர்ல இருக்கு. SRMHS எனக்கு வந்து நடக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் கத்துன்ற ஊர் இது. இந்த ஊருக்கு வந்து நான் ஒரு ஸ்பீச் கொடுக்க போறேன் அப்படின்றது எங்க அப்பா அம்மா உயிரோட இருந்தாங்கன்னா அவங்கள விட சந்தோஷப்படுறது வேற யாருமே இருக்க முடியாது. உங்க எல்லாரையுமே என்னோட உறவினர்களா பார்க்க விரும்புறேன். என்னோட ஊருங்கிறதுனால அந்த உரிமையை நான் எடுத்துக்கலாமா? இட்ஸ் a very emotional moment for me. எங்க பேசினாலும் வந்து மோஸ்ட்லி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்ரஸ் பண்றதா இருக்கும், இல்லைன்னா வந்து விமன் க்ரௌடுக்கு வந்து அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஜென்ரலா இருக்கும். அதுல வந்து என்னன்னா அவங்க ஆடியன்ஸ் நான் ஸ்பீக்கர் தான் இருக்கும். வேற இங்க வந்து எனக்கு ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கு. உங்களுக்கே தெரியும், ஒரு பிறந்த ஊருக்கு வந்து பேசும்போது அந்த மண்ணை மிதிக்கும் போதே வந்து உங்களுக்கு வந்து அப்பா அம்மா ஞாபகம் வரும். சின்ன வயசுல நம்ம பண்ணதெல்லாம் ஞாபகம் வரும், ஸ்கூல் ஞாபகம் வரும், நடை பழக்கினது ஞாபகம் வரும். நான் இங்க வந்து நிறைய பரதநாட்டியம் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துருக்கேன் அம்பத்தூர்ல. ஸோ எங்க அப்பா வந்து பஸ் ஸ்டாண்ட்ல எப்படி வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாரு, கால் வலியோட நம்ம தூக்கிட்டு வருவாரு. உரகடம் ரோட்ல எல்லாம் போனதெல்லாம் எனக்கு வந்து அப்படியே எனக்கு இப்ப இருக்கிறதெல்லாம் வந்து விஷுவலா என்னோட ஃபிளாஷ்பேக் தான் இருக்கு மைண்ட்ல. அது வந்து எவ்வளோ வந்து எமோஷனல் அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ணாதான் தெரியும். ஸோ அந்த ஃபீலிங் எனக்கு கொடுத்த மிஸ்டர் ரகுபதி இந்த மண்ணில் ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக என்ன கூப்பிட்டது வந்து இத்தனை வருஷம் நான் என்ன பண்ணியிருந்தாலுமே இதை விட ஒரு அதிகமான சந்தோஷம் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு தெரியல, பிகாஸ் பயங்கரமா எமோஷனலாக இருக்கு எனக்கு. பட் ஸ்டில் அந்த ட்ரெடிஷ்னல் லுக் எல்லாருமே பார்க்கும்போது நான் என்ன பண்ணும்போது சொன்னேன், அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறது. ஒரு தமிழர் திருநாள் அப்படிங்கிறத வந்து பாரம்பரியத்தை யாருமே மறந்துடக்கூடாது. சின்ன பசங்கள்லாம் இப்போ வந்து நிறைய அந்த ட்ரெஸ் கோட் சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது இந்த மாதிரி போகணும், இந்த இடத்துக்கு இந்த மாதிரி வரணும் அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்களுக்கும் அந்த பழக்க வழக்கங்கள் வரும். ஸோ இங்கே பார்க்குற எல்லா ஃபேமிலிஸும் ஐ திங்க் நீங்களும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு குழந்தைங்களும் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்காங்க. ஸோ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ அண்ட் ஃபார் யுவர் சில்ட்ரன். ஸோ நான் வரும்போதே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க உங்க பில்டிங் அசோசியேஷன் மெம்பர்ஸ் வந்து, ஜென்ஸுக்குலாம் ஒரு அட்வைஸ் வேணாங்க, எனக்கு நீங்க லேடிஸ்க்காக பேசுங்க அப்படின்னாங்க. என்ன சொல்றீங்க, ஜென்ஸுக்கு எல்லா அட்வைஸும் வேணுமா? They are all civil engineers.
ஸோ லேடிஸ் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, எங்களுக்கு என்னங்க நாங்க எல்லாம் நல்லா தான் இருக்கோம் டிவி பார்த்துட்டு அப்படிதானே சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி வேலைக்கு போறவங்க கொஞ்சம் கம்மி தான், தேர் மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃப். பட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு இருக்கிற வேலை வந்து வீட்டில இருந்து பார்த்தாலும் தெரியும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எவ்வளோ பேருக்கு ஆன்சர் பண்ணணும், எவ்வளோ பண்ணணும். பட் என்ன ஆகுது இப்போ, என்ன டிஃபரன்ஸ் பழங்காலத்துக்கும் இப்போக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன வந்து நம்ம கெயின் பண்றோம், என்ன லூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. ஐ திங்க் நீங்க எல்லாருமே ஒத்துப்பீங்க. வெளியில வேலைக்கு போற பீப்புளுக்கு இருக்கிற கில்டி கான்ஷியஸ், நாங்களாம் வேலைக்கு போகும்போது ஐயோ குழந்தைங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இந்த கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்தோம்னா பேசுவோம் அப்படிங்கிற டைமை கூட இப்ப ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு கொடுக்கணும். இதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு சைல்டு, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து உட்காந்துருக்காங்க. அதுல வந்து இந்த ஒய்ஃப் வந்து நைட்டு படுக்க போறாங்க, சாப்பிட்டு வந்து ரூம் போறாங்க. அந்த ஒய்ஃப் வந்து கொஞ்சம் அப்படியே எமோஷனல் ஆறாங்க, அழுதுருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் கேட்கறாங்க எதுக்கு அழுத அப்படின்னு சொல்லிட்டு கையில பேப்பர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஷி வாஸ் டீச்சர். எதுக்கு அழுத அப்படின்னு சொன்னோம்னா எடுத்து காட்டுறாங்க. இந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு ஒர்க் கொடுத்தேன், நீ என்னவாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் கொடுத்து அது வந்து எழுதிருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் இது மட்டும் எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. அதுல அந்த குழந்தை என்ன எழுதிருக்கு அப்படின்னா, I wish if I am born as an Android mobile. நான் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல்ல பிறக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு ரிங் அடிச்சா கூட எங்க அம்மா ஓடி போய் எடுக்கிறாங்க. ஒரு மெசேஜ் வந்தா கூட அதை வந்து ரிப்ளை பண்ணாம இருந்ததில்லை. ஆனா நான் போய் அழுதாலும் கூப்பிட்டாலும் அது வந்து இரு வரேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் தான் வந்து அட்ராக்ஷனா இருக்கு. அவங்க எங்க ஃபேஸ்புக் பாக்குறாங்க, இந்த வாட்ஸ்அப் பாக்குறாங்க, இந்த வீடியோஸ் பாக்குறாங்க. எல்லாமே வந்து அதுல இருக்கிற கான்சென்ட்ரேஷன் வந்து இப்போ சில்ட்ரன் கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னாரு, இது ஜென்ரல் தானே, இதுக்கு ஏன் அழுத, யார் அந்த குழந்தை அப்படின்னா நம்ம குழந்தை தாங்க அப்படின்றாங்க. So this is what is the present situation. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் நம்ம எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து ஹியூமன் ரிலேஷன்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. ஆனா இப்போ வந்து இந்த ஃப்ளட் வந்தப்போ 3 நாள் பவர் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து ஃபோர்ஸ்டா ஒருத்தர் மூஞ்சியை வந்து பார்த்துட்டோம். ஒரு ரூம்லயும் வந்து பசங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியல டைம். அம்மா என்ன பண்றது, பவர் இல்லையே, இன்டர்நெட் இல்லையே, மொபைல் சார்ஜ் பண்ண முடியலையே, எப்படி பண்ணி கண்ணி நேரம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. என்னோட சன்னு கூட நான் வந்து காலேஜ்ல இருந்து வந்த உடனே டின்னர் ப்ரிப்பேர் பண்றேன்னு வைங்க, கூப்பிட்டு பாப்பேன் எல்லாம் முடிஞ்சாச்சு, வா சாப்பிடவான்னு சொல்லி காதுலயே விடாது சொல்லுவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணேன், நான் பண்ண டிஷ் வந்து போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சேன். ஃப்ரைட் ரைஸ் பண்ணிருக்கேன், காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னா காதுல விடுது. போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்ச உடனே கேம் ஜம்பிங் ஆகும். ஸோ என்னால வந்து வாட்ஸ்அப்ல தான் என் குழந்தையோட அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ரீச் பண்ண முடியுது, பேச முடியும். இதுதான் உண்மை. ஸோ அப்போ வந்து நான் நினைச்சேன், சரி எப்படி இந்த பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது. அவங்க பக்கத்துல போய் உட்காந்தா கூட அந்த மொபைல் கீழே வைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கண்ணு கான்சன்ட்ரேஷன் எல்லாமே மொபைல்ல தான் இருக்கு. ஸோ ஒரு அவுட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கெல்லாம் வந்துருக்கீங்க ஒரு ஃபேமிலி டே, எல்லாருமா சேர்ந்து வந்து போனோம்னா எத்தனை ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து வைஃப் என்ன கலர் சாரி கட்டிருக்காங்க, இல்லை என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியும் சொல்லுங்க. இப்போ எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. இல்லை திஸ் இஸ் ப்ராக்டிகலி நீங்க எல்லாம் ஒயிட்ல வந்துருக்கீங்க, அவங்க கேட்டாங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க. வைஃப் வந்து என்ன சாரி கட்டிருக்காங்க, என்ன ஜுவல் போட்டிருக்காங்க, என்ன செப்பல் போட்டிருக்காங்க, இதை வந்து பார்க்கறதுக்கான டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. முகத்தை பார்த்து பேசுறதே ரொம்ப கம்மி. அவங்க இணைச்சிருக்காங்களா இல்லைன்னா வெயிட் போட்டிருக்காங்களா, எங்களுக்கு 3வது மனுஷனை பார்த்து சொன்னாதான் நமக்கே தெரியும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தி சிச்சுவேஷன். ஐ திங்க் இந்த சிச்சுவேஷனை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா ஹியூமன் ரிலேஷன்ஸ் கம்மியாக எமோஷனல் அட்டாச்மெண்ட் கம்மியாகும். ஒரு இடத்துல வந்து நான் ஆல்சோ ப்ரொஃபஷனல் கவுன்சிலர், அதாவது ஒரு 10-15 வருஷமா டிப்ரெஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு நான் வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். அதுல வந்து ஒரு அம்மா கேட்டாங்க, என்னோட குழந்தை வந்து நான் எது சொன்னாலுமே இப்பெல்லாம் கேட்கறதில்ல, சின்ன வயசுல எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க, ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் எப்பா நூல் போடுறேமா அப்படின்னு சொல்றாங்க. அது நடக்குதா உங்க வீட்டுல எல்லாம்? உங்க டாட்டர்ஸ் வந்து நீங்க ஏதாவது சொன்னா எனக்கு எல்லாம் தெரியும்,
நீ வந்து ரூல் போடாத அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றது ஒரு கம்ப்ளைண்டா சொன்னாங்க. எப்ப வந்து அந்த சொல்ற விஷயம் வந்து ரூல் ஆகுது, மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் லேடிஸ் நம்ம சீரியல்ஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க குழந்தைய எப்படி வளர்க்குறாங்கன்னு பாக்குற டைம் அதிகமா இருக்கு. நம்ம வீட்டுல குழந்தை எப்படி வளருதுன்னு பாக்குற டைம் கம்மியா இருக்கு. சோ நம்ம வந்து டிவியோட அட்டாச் ஆகி, சீரியல்ஸோட அட்டாச் ஆகி, வாட்ஸ்அப்ல அட்டாச் ஆகி, ஃபேஸ்புக்ல அட்டாச் ஆகி அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ரிமைனிங் டைம்ல ரூல் மட்டும் போட்டா கண்டிப்பா குழந்தைங்க ஏன் ரூல் போடுறதுன்னு கேட்பாங்க. இதே வந்து டைம் வந்து கம்ப்ளீட்டா குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்க என்ன சொன்னாலுமே ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் கிரியேட் ஆகும். சரி, நம்ம நல்லது எப்பவுமே நம்ம அவங்களோட இருக்கணும். நமக்கு வேணுங்கிற போது மட்டும் அவங்களோட இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எப்போ வேணுமோ அப்பவும் நம்ம அவங்களோட இருக்கணும். சரி, இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வித் சில்ட்ரன் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். நம்ம என்ன சம்பாதிக்கிறது எல்லாமே குழந்தைங்களுக்காக, நம்ம படுற கஷ்டங்கள் எல்லாமே குழந்தைங்களுக்காக தான். அந்த குழந்தைங்களுக்கு வந்து எல்லா குழந்தைங்களும் தனியா கூப்பிட்டு பேசி பாருங்க, எங்க பேரண்ட்ஸ் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்கூல் சில்ட்ரன், காலேஜ் சில்ட்ரன் எல்லாருமே சொல்றோம். திருப்பி வந்த உடனே காலேஜ்ல வந்த ஸ்கூல்ல வந்த உடனே அவங்க ஃபேஸை பார்த்தே வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். என்ன இன்னைக்கு சாப்பிட்டாங்களா, இன்னைக்கு என்ன நடந்தது, யாரும் மீட் பண்ணாங்க, என்ன என்ன அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன. சில குழந்தைங்க பேச ஆரம்பிச்சாவே நிறுத்திடுவாங்க பேரண்ட்ஸ், அப்புறம் கேட்டுக்கிறேன் அப்படிவாங்க. சில அதை ஸ்டாப் பண்ண என்ன ஆகும்னா குழந்தைங்க பேசுறதே நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஏன் வந்து டைவர்ஷன் வருது, வேற யார் அவங்க கேட்கிறாங்களோ, அவங்க பேச்சை கேட்கிறாங்களோ அங்க போக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வந்து நம்ம கிட்ட எமோஷனல் அட்டாச்மெண்ட் கிரியேட் பண்ண நம்ம குழந்தைங்க நம்மளோட இருப்பாங்க. ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம எல்லாம் இப்ப வளர்ந்தப்போ இப்ப ஏதாவது ஒரு தட்ட போய் பேசணும், இல்லைன்னா வேற மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுதுன்னா உடனே நம்ம அப்பா அம்மா ஞாபகம் வருவாங்க. நமக்காக அப்பா அம்மா இந்த தூக்கம் கூட இல்லாம ஒரு வேளை கூட சாப்பிடாம நமக்காக பண்ணாங்களே, ஏன்னா நம்ம அதெல்லாம் பார்த்தோம். இப்ப குழந்தைங்களுக்கு நம்ம எல்லாம் கேட்டாலே வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்ச பேரண்ட்ஸ் இப்ப கண்ணால பார்த்தாலே வாங்கி கொடுக்குறோம். வாங்குறோமா இல்லையா? வெளியில எங்கன்னா போனா அந்த குழந்தை கண்ணால ஒரு 2 நிமிஷம் அதிகமா ஒரு பொருளை பார்த்தா அதுக்கு தெரியாமே வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸா கொடுக்குறோம். ஐயோ நம்ம குழந்தைக்கு அது பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கூட கஷ்டங்கிறதே தெரியாம வளர்க்கறதுனால சில சமயம் நெகட்டிவாகவும் போகுது. அவங்களுக்கு வந்து தெரியல வேல்யூ. ஒரு ஸ்டூடெண்ட், என்னோட ஸ்டூடெண்டோட இன்சிடென்ட் சொல்றேன். அந்த பையன் சிவில் இன்ஜினியரிங் தான் படிக்கிறான். அந்த பையனுக்கு வந்து கேட்கும் போது என்ன சொல்லிடுறாங்க, ஒரு செமஸ்டர் வந்து 1 மாசம் காலேஜுக்கே வரல. அவங்க பாட்டி அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த பையனை வந்து நாங்க கூப்பிட்டோம், எக்ஸாம் இருக்கு வரலையா பாட்டி அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த பாட்டி சொன்னாங்க, நீ கார் வாங்கி கொடுத்தாதான் நான் காலேஜுக்கு போவேன் அப்படின்னு சொல்றான். செகண்ட் இயர் பையன். எப்படிங்க செகண்ட் இயர்ல எதுக்கு கார் தேவையே இல்லை அப்படின்னா இவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது அவங்க அந்த கார் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. அதுக்கப்புறம் சொல்றாங்க, நாங்க வந்து ரொம்ப கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இந்த பையனை படிக்க வச்சோம். அந்த பையன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். இப்ப வந்து கார் வேணும்னு சொல்றான் அப்படின்றது உங்க மிஸ்டேக். உங்க கஷ்டங்களை சொல்லி வளர்த்தாதான் அவனுக்கு வந்து தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை வாங்கி கொடுத்தாங்க. அவன் வந்து கார் ஒரு விஷயமாவே தெரியல. அடுத்த செகண்ட் ஹேண்ட்ல கூட கார் வாங்கிக்கிறேன் பரவாயில்ல. பட் எசென்ஷியலா இல்லையா நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது நிறைய குழந்தைங்களுக்கு தெரியாமையே வளர்க்கணும். எதை கேட்டாலும் குழந்தை மனசு கஷ்டப்படக்கூடாது, குழந்தை சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷம் நினைக்கணும் அப்படின்னா இந்த கஷ்ட விஷயங்களை சொல்லி வளர்த்தாதான் அவங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பொருள் வாங்கணும்னா எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறது சொல்லி வளர்க்கணும். அப்படிங்கறது அந்த பேரண்ட்டுக்கு அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பையனை கன்வின்ஸ் பண்ணி இதெல்லாம் இப்ப வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, அவசியம் இல்லாத ஒண்ணு வந்து நீ வந்து இன்சிஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பர்செப்ஷன், லைக் மத்தவங்க வந்து நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க, இது எஸ்பெஷலி மாமியார் மருமகளுக்குள்ள நிறையவே நடக்கும். எப்பவுமே ஒரு ஃபிக்ஸட் நோஷன் இருக்கும் நமக்கு. ஒரு மாமியார் அப்படின்னா அவங்க வந்து நெகட்டிவா தான் இருப்பாங்க, அப்படின்னா மருமகள் அப்படின்னா நெகட்டிவா இருப்பாங்க. இது நிறைய இடத்துல போயிட்டு இருக்கும். சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அதுல வந்து அந்த மருமகள் ஒரு தடவை என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஒரு டாக்டர் கிட்ட, ஃபேமிலி டாக்டர் கிட்ட போறாங்க. அந்த டாக்டர் வந்து கேட்கிறாரு, என்னம்மா எப்படி இருக்க, அவங்க மாமியார் நீங்களும் நல்ல சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம்னா, இல்ல டாக்டர் இது வந்து ஒரு லிமிட் தாண்டி போயிடுச்சு, என்னால வந்து இனிமே கண்டினியூ பண்ணவே முடியாது, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணும், எனக்கு வந்து பாய்சன் கொடுங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை மாமியார் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் வந்து ஐ வில் பி ஹாப்பி ஆஃப்டர் சம் டைம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டாக்டர் யோசிக்கிறாரு, இவங்க கிட்ட சொல்லி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. கொடுத்துட்டே சொல்றாரு, நீங்க டெய்லி கொடுங்க, ஆனா நீங்க திருப்பியும் சண்டை போட்டுட்டே இருந்தா டவுட் உங்க மேல வரும், அதனால நீங்க
கொஞ்சம் அன்பா பழகிறதுக்கு ஆக்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் நீங்க வந்து கொஞ்சம் அன்பா பழகிறாப்புல ஆக்ட் பண்ணுங்க. சோ தட் அவங்களுக்கு ஏதாவது ஆனா கூட உங்க மேல வந்து டவுட் வராது அப்படின்னு சொல்லி சரின்னு இந்த அம்மா வந்து ஃபுட்ல வந்து அந்த பாய்சன் வந்து இது பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த மாமியார் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவங்க அன்பா இருக்காங்க இல்லையா, அதை பார்த்து 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 ஐயோ இந்த மருமகன் நம்ம வந்து இவ்வளோ ஆசையா இருக்காங்க, நம்ம தான் அவனை வந்து தப்பா புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அன்பா காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, டாக்டர்கிட்ட ஓடி வந்தாங்க. டாக்டர் எங்க மாமியார் இந்த மாதிரி இது இல்லை, இப்ப ரொம்ப அஃபெக்ஷனா இருக்காங்க, அந்த பாய்சனுக்கு ஏதாவது வேற மருந்து கொடுங்க, ஐ வாண்ட் டு சேவ் மை மதர் இன் லா, எனக்கு அவங்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, உன்னோட மனசுதான் மருந்து, நான் கொடுத்தது பாய்சனே கிடையாது, நீ அன்பை காமிச்ச ஆட்டோமேட்டிக்கா உங்க மதர் இன் லா உங்க மேல அன்பை காமிக்கிறாங்க. இதுதான் வந்து சொல்யூஷனே தவிர ஒரு ப்ராப்ளம்ல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறது வந்து திஸ் இஸ் நாட் தி சொல்யூஷன். சார் நீ எப்படி நடந்துக்கிறியோ அந்த மாதிரி தான் அவங்களும் நடந்துப்பாங்க. ஆனா அது உடனே நடக்கணும்னு நினைக்காது, இட் மே டேக் சம் டைம், அதுக்கான பொறுமை உனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாராம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த திங், ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எப்படி இருக்கோம், இட்ஸ் லைக் a mirror. நம்ம சிரிச்சோம்னா ஒரு 4 நாளைக்கு அப்புறமா தான் அவங்க சிரிக்க மாட்டாங்களா இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்து டெவலப் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் மேரேஜ், அந்த லவ் மேரேஜா இருக்கட்டும் இல்ல அரேஞ்ச் மேரேஜா இருக்கட்டும், அஃபெக்ஷன்ங்கிறது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நிறைய பேசுவாங்க, அதனால வந்து பாண்டேஜ் நல்லா இருக்கும். டைம் ஆக ஆக என்ன ஆகும்னா அவங்க வந்து ஒர்க்ல கான்சன்ட்ரேஷன் போயிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு ஷேரிங் இருக்கும். ஆனா எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஐயோ அந்த மாதிரி இல்லையே, அந்த மாதிரி பேசலையே, நான் நல்லா அழகா இருக்கேன்னு சொல்லலையே, எனக்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்கலையே, இந்த மாதிரி வந்து டிசப்பாயின்மெண்ட்ஸ் வந்து நிறைய வீட்டுல வந்து இருக்கும். ஸோ இந்த செப்பரேஷன் வந்து கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கொஞ்சம் வந்து கேப் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க பேசிக்கிறதே கூட நினைச்சிட்டாங்க. ஏதோ ஒரு வருவாங்க, வீட்டுக்கு சாப்பிடுவாங்க, டைனிங் டேபிள்ல இருக்கும், அவங்க போய் படுத்து தூங்கிடுவாங்க. ஒரு நாள் ஆனிவர்சரி வரும்போது இந்த பொண்ணு வந்து காலம்பரிலேருந்து எப்பவுமே நமக்கு வந்து பிறந்த நாளோ ஒரு வெட்டிங் டேவோ வந்தா இந்த பழைய ஞாபகம்லாம் வரும். அன்னைக்கு வந்து கல்யாணம் அன்னைக்கு இந்த சத்தத்துல கல்யாணம் ஆச்சு, இந்த ஹனிமூன் இங்க தான் போனோம், இவங்களெல்லாம் மீட் பண்ணோம், இந்த ட்ரெஸ் போட்டோம், ஏதோ ஒரு அப்படியே வந்துட்டே இருக்கும் இந்த தாட்ஸ். அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்த உடனே நினைப்போம், ஏன் நம்ம பழைய மாதிரி அவர்கிட்ட க்ளோஸா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் இந்த அப்ப கூட ஈகோ, நானா போன் பண்ணி ஆனிவர்சரி வந்து ஞாபகப்படுத்த மாட்டேன், அவரா ஞாபகம் வச்சுட்டு ஆனிவர்சரி சொன்னாருன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பழைய மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுல அவர் வருவாரு. அவர் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப லேட்டா இருக்கும். நாக் பண்ணும்போது கதவு திறப்பாங்க. கதவு திறந்த உடனே ஃபுல்லா நினைச்சிட்டு ஒரு பொக்கையோட நிற்பாரு. கதவை திறந்த உடனே அவங்க வந்து இந்த பொக்கையை கொடுத்த உடனே இந்த அம்மா வந்து ஸ்டன் ஆகி போய் நிற்பாங்க. சரி ஞாபகம் வச்சிருக்காரு, எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாது. அதுக்குள்ள வந்து பெட்ரூம்ல ஒரு ஃபோன் கால் வந்த உடனே இந்த அம்மா ஓடி போய் ஃபோன் எடுப்பாங்க. ஃபோன் எடுக்கும் போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காலுங்க, இந்த மாதிரி உங்க இந்த பேர் ராஜீவ் தானே, உங்க வீட்டுல யார் அது ராஜீவ்னா என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 2 மணிக்கு ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாரு. அவரோட பாக்கெட்ல இருந்த வேலட்ல இருந்து உங்க நம்பர் எடுத்து நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு. இல்லைங்க என்னோட தாங்க இருக்காரு, எங்க வீட்டுல தாங்க இருக்காரு இப்போ அப்படின்னோட. இல்லைங்க 2 மணிக்கு ட்ரெயின் ஏறும்போது அவர் வந்து தவறி விழுந்து ட்ரெயின்ல அடிபட்டு இறந்துட்டாரு. அவளுக்கு பயங்கர ஷாக். திருப்பி ஓடி வந்து பாக்குறேன் அவன் ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஸோ அவ என்ன நினைக்கிறான், சரி எட்டனா வந்து உயிர் போனோன்னா அவனுக்கு எந்த உயிர் மேல ரொம்ப விருப்பம் இருக்கோ அந்த சோல் வந்து அவங்க வந்து பேசும் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு விழுந்து அழறா. ஐயோ கடைசியா ஆவியா வந்த போது கூட நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலையே நம்மளோட அன்பை, திருப்பி நம்ம எதுவுமே சொல்லாமையே போயிட்டோமே, நம்ம லைஃபே வந்து திருப்பி நம்ம பேசியிருந்தா சரியா இருக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்படின்னு அவங்க விழுந்து அழுறாங்க. திடீர்னு வந்து பாத்ரூம்ல இருந்து கதவு தட்டிட்டு அவர் வர்றாரு. அவர் வந்தவுடனே இவனுக்கு இது ஆவியா அது ஆவியான்னு தெரியும். உடனே அவர் வந்து சொல்றாரு, நான் வந்து மறந்துட்டேன், என்னோட வேலட் வந்து தொலைஞ்சிருச்சு. அப்ப அந்த தொலைஞ்ச வேலட்டை யாரோ எடுத்த உடனே இறந்துட்டாங்க. ஆனா அந்த ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாருன்னு சொன்ன அந்த ஃபியூ மினிட்ஸ் அந்த பொண்ணு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும். பேசாத விஷயங்களை பேசியிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் நம்ம லைஃப் அப்படின்னு அந்த ஒரு மாற்றம்
உறவு வந்து அந்த பொண்ணுக்கு அப்ப வந்தது. இப்ப அவர் திரும்பி வந்தார், ஓகே இனிமே பேசிக்கலாம். ஆனா வர முடியாத உறவுகளும் இருக்கு. நம்ம பேசாம விட்ட சில விஷயங்கள்னால எத்தனையோ உறவுகளை வந்து நம்ம எழுந்துடணும். ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம். எத்தனையோ வந்து நம்ம கூட பேரண்ட்ஸ் கிட்ட நான் கூட நினைப்பேன், ஐயோ அப்பா அம்மா கிட்ட இது சொல்லிருக்கலாமே, இப்ப அவங்க உயிரோட இல்லையே இருந்திருந்தது. ஏன்னா இப்ப நம்ம வந்து பேரண்ட் ஆகும்போது நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம என்னென்ன கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் அந்த கஷ்டத்தை அவங்க கொடுத்துருக்காங்களே. ஒரு கீரை சமைச்சாங்கன்னா நான் நல்ல கீரை எல்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்காக உருளைக்கிழங்கு கறி பண்ணு அப்படின்னு சொல்ற நாட்கள்லாம் இருக்கு. அதை இன்னைக்கு அவசரமா காலேஜ் போகும்போது கண்டா கீரை பண்ணிருக்கேன்டா சாப்பிடுறா அப்படின்ற போது அவன் திரும்பி கேட்கும் போது நான் நினைச்சுப்பேன், ஐயோ எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, இப்ப போய் அம்மா கிட்ட சாரி சொல்ல முடியல அப்படின்னு நிறைய நினைச்சிருக்கோம். அதனால இருக்கிற உறவுகள் பேசினாலே நிறைய உறவு பலப்படும். என்னோட ஸ்டாஃப் அப்படிதான் வந்து எனக்கு அழுதாங்க. நாங்க வந்து ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஈவினிங் அரேஞ்ச் பண்ணிருந்தோம். அது ஜெனரலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கூட்டு குடும்பம் இல்லாத வீட்டுல அந்த குழந்தை கொண்டு போய் எங்கேயும் ஸ்கூல்லையோ வச்சிருப்பாங்க. அந்த ஒரு டைம்ல அழைச்சிட்டு வந்தோம். இன்னைக்கு 1 hour நான் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட யாரு போய் அழைச்சிட்டு வருது, யார் அந்த குழந்தை போய் அழைச்சிட்டு வருதுன்னு பெரிய கொஸ்டின் மார்க். அவங்க ஹஸ்பண்ட் வந்து சரி நான் இன்னைக்கு லீவ் போடுறேன், நாளைக்கு லீவ் போடு, 2 பேரும் மாத்தி மாத்தி லீவ் போட்டு குழந்தைய அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நல்லா திட்டி ஏதோ சண்டை போட்டு வந்துட்டு அந்த போட்டு ஒரே அழுக, மேடமே ஹஸ்பண்ட் என்ன திட்டாரு, அவ்வளவு அஃபெக்ஷனா இருப்பாரு, அவ்வளவு திட்டாரு என்ன அப்படின்னோட தான் சொன்னீங்க. அது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான், அது வந்து சிச்சுவேஷனல். இதை வச்சு வந்து அவங்களுக்கு அன்பே இல்லை அப்படின்னு டிசைட் பண்ண முடியாது. நான் ரொம்ப இதுவா சொன்னேன், நம்பிக்கை ஈவினிங் போகும்போது நீ எப்படி வருத்தப்படுறியோ அதே வருத்தம் அவருக்கு இருக்கும். அந்த நம்பிக்கை இருந்தாதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் அப்படின்னு சொன்ன உடனே நெக்ஸ்ட் டே சிரிச்சுட்டே வந்தாங்க. மேடம் நீங்க சொன்ன மாதிரி சொன்னார் மேடம், வீட்டுக்கு வந்துட்டாரு, சாரி காலவர் நான் ரொம்ப கோபமா பேசிட்டேன், எதையும் மனசுல வச்சுக்காதுன்னு சொன்னாரு. சரி இதுதான் வாழ்க்கை. இதை சொல்லாமே மனசுலயே வச்சுட்டு இருந்தோம்னா என்ன ஆகும், அந்த டிஸ்டன்ஸ் வந்து பெருசாகும். லைஃப் இஸ் வெரி வெரி ஷார்ட். நாளைக்கு என்ன நடக்க போறதுன்னு தெரியாது, நம்ம கையில கிடையாது, இன்னைக்கு மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. இன்னைக்கு நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும் நமக்காக இருக்கிறவங்க. இப்ப வந்து வீட்டுக்கு யாருக்கு விருந்தாளி வராங்க, இல்ல நம்ம வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அங்க பண்ற டிஃபனோ இல்ல காஃபியோ ஏதாவது அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணுறோம். எவ்வளவு நல்லா சமைச்சிருக்காங்க அவங்க ஒய்ஃப், அதே வீட்டுல சொல்றதுக்கு நமக்கு மனசு வரும். வீட்டுல அப்ரிஷியேட் பண்ண நாளைக்கு இன்னும் நல்லா வரும்ல, அதையே பண்ண மாட்டேங்கிறோம். ஒரு ஸ்மால் அப்ரிசியேஷன், சின்ன சின்ன அப்ரிசியேஷன் தான் வந்து லைஃப். இதுல வந்து ஒரு நம்ம மனுஷன் நமக்காக வாழறோம். நீங்க 60 வயசுக்கு போயிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஒண்ணும் பண்ண போறோம், நம்ம வாய்ப்பு தான் உங்ககிட்ட வந்து அஃபெக்ஷனா இருக்க போறாங்க. சரி இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். வெரி வெரி சிம்பிள். லைஃப் வந்து நம்ம ஏதோ படத்தை தேடி ஓடிட்டு இருக்கோம், படத்தை தேடி நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கோம். ஆனா எல்லாமே எதுக்காக, குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்ம வைஃபோட நல்லா இருக்கணும், நிம்மதி வேணும். அல்டிமேட்லி ஒன் பீஸ் ஆஃப் மைண்ட், நல்ல நிம்மதியா தூங்குறோமா, சந்தோஷமா இருக்கோமா, திஸ் இஸ் வாட் இஸ் லைஃப். இது வந்து எல்லாரும் இந்த புத்தாண்டுலயும் இந்த பொங்கல் திருநாள்லயும் எல்லாம் வந்து நான் சொன்ன அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டு ஹாப்பியஸ்ட். So thank you for the opportunity. God bless you all.